ஹாய், ஐம் கனராஜ். வேங்கை வயல்னு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பர்டிகுலர் கிராமம் வந்து இருக்குது. இந்த கிராம மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வர நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த கட்சிகளுக்கும் நாங்க ஓட்டு போட மாட்டோம். யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம். நீங்க எங்க ஊர்ல வந்து ஓட்டு கேட்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மொத்தமா சேர்ந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒரு பேனர் அடிச்சு இந்த தேர்தல் வந்து நாங்க புறக்கணிக்கிறோம். யாருக்குமே நாங்க இனிமே ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் மொத்தமா எல்லாருமே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக பாத்தீங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். 2022 டிசம்பர் 26ஆம் தேதி அந்த ஊர் மக்கள் குடிக்கிற குடிதண்ணி தொட்டில வந்து ஹியூமன் ஸ்டிச்ச வந்து கலந்து விட்டுருக்குது. ஹியூமன் ஸ்டிச் மனித கழிவை வந்து அந்த தொட்டில வந்து கலந்து விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அங்க இருக்க போலீஸ் எல்லாருமே வந்து விசாரிக்கிறாங்க. சிபிஐக்கு வந்து இந்த கேஸ் வந்து மாத்தப்படுது. ஆனா இதை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்குமே 15 மாசம் ஆச்சு. போலீஸ் வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே இந்த தேர்தல் வந்து புறக்கணிச்சு ஒரு பேனர் வந்து வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த நீதியுமே கிடைக்கல. இந்த தண்ணியை தான் நாங்க சாப்பாடு செஞ்சோம். இந்த தண்ணியை தான் நாங்க வந்து எங்க குழந்தைகளுக்கு கொடுத்தோம். இந்த தண்ணியை தான் நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா இது வரைக்கும் ஆச்சு இந்த மலத்தை கலந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்குமே போலீஸ் கண்டுபிடிக்காதனாலதான் இந்த ஒரு நாங்க தேர்தலை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கும் சேரும். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரியான டிசீஸ் வர ஆரம்பிச்சிருது. மலேரியா, காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த குழந்தைகளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி பெட்ல இருந்தாதான் அந்த குழந்தைங்களை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சீரியஸா இருக்கிறாங்க. உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணியா கொடுங்க, உங்க வீட்டுல இருந்து நல்ல தண்ணியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல ஏதாவது தண்ணி கலங்கிடுச்சுன்னா கிராமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மண் கலர்ல ப்ரௌன் கலர்ல வந்து தண்ணி வரும். இதே மாதிரிதான் அந்த கிராமத்திலேயே தண்ணி வந்திருக்கு. அவங்க வந்து அந்த தண்ணி தான் யூஸ் பண்றாங்க, அந்த தண்ணி தான் சாப்பாடு செய்யறாங்க, அந்த தண்ணி தான் குடிக்கிறாங்க, அந்த தண்ணி தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி அவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான டிசீஸ் வர ஆரம்பிச்சிருது. மலேரியா, அவங்களுக்கும் இந்த மாதிரி நோயெல்லாம் ஏதோ ஒரு நோய் வந்துகிட்டே இருக்குது. உடனே அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பாக்குறாங்க. அவங்க வந்து உங்க ஊர்ல வந்து நிறைய பேர் வந்து அட்மிட் பண்ணிருக்கிறாங்க, உங்க ஊர்ல என்ன தண்ணி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனேதான் அந்த கிராமத்துல இருக்க 2-3 பசங்க வந்து அந்த கிராமத்துக்குன்னு தொட்டி, குடிநீர் தொட்டி இருக்குல்ல, அந்த தொட்டில போய் மேலே ஏறி பார்க்கும்போது பயங்கரமான துர்நாட்டம் வந்து அடிக்குது. அந்த துர்நாட்டம் வந்து ஏதோ ஒரு பறவை வந்து இந்த தொட்டிக்கு உள்ள வந்து செத்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் அந்த தொட்டிக்குள்ள வந்து யாராவது பறவை ஏதாவது செத்து கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போதுதான் அந்த தொட்டிக்குள்ள கிடந்தது ஹியூமன் ஸ்டிச், மனிதனோட மலத்தை வந்து அந்த தொட்டிக்குள்ள எடுத்துக்கொண்டான்னு போட்டிருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமான செயலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்களை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருந்தாங்க. 2022 டிசம்பர் 26ஆம் தேதி இந்த ஒரு நியூஸ் வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியா ஃபுல்லா பயங்கரம் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இந்த கிராமங்களுக்கு வந்து போலீஸ், கலெக்டர், சிஎம் அதை கொண்டு இந்த மாதிரி செயலை செஞ்சவங்கள குற்றவாளியை கடுமையான தண்டனை நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லியிருந்தாங்க. உடனே இந்த செயலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து அப்படியே சிபிஐக்கு வந்து மாத்தப்படுது. சிபிஐக்கு மாத்தப்பட்டோன்னா அந்த ஊர்க்காரங்களே ஒரு 10-15 பேரை பிடிச்சி டிஎன்ஏ வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அவங்களோட ஊர்ல அவங்களோட குடிக்கிற தண்ணியில அந்த தொட்டில வந்து இவங்க மலத்தை வந்து போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க வேற ஏதோ பக்கத்து ஏரியாலன்னா ஏதோ போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கிலோ கணக்குல வந்து அந்த தொட்டிக்குள்ள வந்து மலம் கிடக்குது. இது வந்து ஒருத்தர் 2 பேர் செய்யல, ஒரு கூட்டமா இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இன்னொரு கொடுமையான விஷயம் வந்து இந்த கிராமத்துல வந்து நடந்திருக்கு. இதை வந்து அப்புறம் சொல்றேன். இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு வந்து மாத்தப்படுது. இப்போ இந்த செயலை செஞ்சவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. 15 மாசத்துக்கு மேல ஆகுது. இன்னும் இந்த குற்றவாளி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. இதனாலதான் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே எங்களுக்கு நீதி வேணும், எங்க குழந்தைங்களும் அந்த மலம் கலந்த தண்ணியை தான் குடிச்சது, இந்த தண்ணியில தான் நாங்க சாப்பாடு செஞ்சோம், இந்த தண்ணியை தான் நாங்க குடிச்சோம், இந்த தண்ணியை தான் நாங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சிருக்கு, அவங்க குற்றவாளி யாராவது கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பொதுமக்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் ஆச்சு கண்டுபிடிக்காத ஒரு ரீசன்னாலே அவங்க வந்து நாங்க யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம், ஓட்டு கேட்டு நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் பேனர் அடிச்சு வச்சு இந்த தேர்தலை வந்து நாங்க புறக்கணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பொதுமக்கள்லாம் சொல்றாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கொடுமையான சம்பவம் நடந்துருக்கு அந்த ஊர்ல. இப்ப அந்த ஊர்ல வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல 60-70 வருஷமா இந்த மக்கள் வந்து உள்ள போகவே வரலையா. போனாங்கன்னா தீட்டு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜாதிக்காரங்க வந்து இந்த மக்களை வந்து உள்ள விடலன்னு வேற சொல்றாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயமா இருக்குது.
அப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து போலீஸ் தெரிஞ்சு போலீஸ் வந்து அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் உள்ள கூட்டு கோயிலுக்குள்ள கூட்டு போறாங்க. கோயிலுக்குள்ள கூட்டு போகும்போது அங்க இருந்து ஒருத்தர் சாமியாடி என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து இந்த கோயிலுக்குள்ள போயிட்டாங்களா, அவங்களுக்கு வந்து நான் சாபம் விடுதேன், அவங்க வந்து இறந்துருவாங்க, அவங்க குடும்பமே வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க அந்த கோயிலுக்குள்ள வந்து 60-70 வருஷமா போகாம இப்போ போயிருக்கிறாங்க. உலகத்துல இருக்க எல்லா கோயிலுக்கும் போகலாம் போலுக்கு. அவங்க சொந்த ஊர்ல இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்து இது வரைக்கும் போகல, இப்பதான் போயிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டேல் சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்காங்கன்னா, அங்க வந்து டீ கிளாஸ் இன்னொரு ஜாதிக்கு வேற மாதிரி இருக்கும், இன்னொரு ஜாதிக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு வந்து பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு கிராமத்தையே சாதி வரியினால ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த சாதி வரியினாலதான் அந்த கிராம தொட்டில வந்து மலத்தை வந்து போட்டிருக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுது. ஸோ சாதி மத வேறுபாடு இன்றி தான் இந்த உலகம் வந்து எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். சாதி மதம் எதுவுமே கிடையாது. உனக்கு ஒரு நாள் தான், எனக்கு ஒரு நாள் தான், எல்லா மக்களும் ஒண்ணுதான். இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு சேரும்.